பாடம். ஒளின்றது என்னது? சத்தம். சரியா? ஒன்றாவது நாங்கள் ஒளி பார்க்க முன்னுக்கு அலையை பற்றி பார்ப்போம். அலை தெரியும் தானே? அலை. அலையில் வந்து 2 வகையான அலைகள் இது. என்னென்ன அலை? ஒன்று குறுக்கலை, மற்றது நெட்டாங்கு அலை. உண்டு குறுக்கலை, மற்றது நெட்டாங்கலை. குறுக்கலைன்னு சொன்னால் இப்படி இப்படி போகிற அலை. நெட்டாங்கலைன்னு சொன்னால் இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி நெருக்கமாக இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும். சரியா? இப்படி அலைகளோட இது வந்து குறுக்கலை, இது வந்து என்னது? நெட்டாங்கு அலை. சரித்தனை? இப்படி அலை எங்கே உருவாகும்? பொதுவாக தண்ணீர் அலை வரைக்குள்ள இப்படி தான் வருது. அப்போ குறுக்கு அலைகள் வந்து நீரில் வர அலையை சொல்லிடும். இந்த நெட்டாங்கு அலைகள் தான் எங்களோட ஒளி கேட்குற சத்தம் இப்படி தான் வருது. இப்படி இருந்து அப்புறம் இப்படி இருந்து அப்புறம் இப்படி வரும். சரி, இதுதான் நெட்டாங்கு அலை. சரி, இப்போ இந்த அலைகளோட பகுதிகளை பார்ப்போம். நெட்டாங்கு அலையில் இப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் நாங்கள் ஐதாக்கம்னு சொல்லி தூரமாக இருக்குது. இது வந்து கிட்ட இருந்தால் நெருக்கல்கள். அப்போ ஐதாக்கம். அப்போ நெட்டாங்கலை என்னென்னத்தை கொண்டிக்குது? நெருக்கல்களையும் ஐதாக்கல்களையும் கொண்டது. இப்போ ஒரு குறுக்கலையை பார்ப்போம். சரியா? ஒரு குறுக்கலை ஒன்று பார்ப்போம். இது வந்து என்னது? ஒரு குறுக்கலை. இது ஒரு குறுக்கலைன்னு சொன்னால் இப்படி வந்து இப்படி போகும் தானே. இதில் இப்படி நாங்கள் ஒரு கோடு அடித்தா இந்த உயரம் மிகுது, இந்த அலை சென்ற உயரம் அடைந்த உயரம் இடப்பெயர்ச்சிக்குது. இதுக்கு சொல்கிற பேர் நாங்கள் வந்து வீச்சம். சரியா? இந்த உச்சிக்கு சொல்கிற பேர் நாங்கள் முடி, இந்த இதுக்கு சொல்கிற பேர் வந்து நாங்கள் தாலி. என்ன சொல்கிறோம்? இந்த உச்சி முடி, இது வந்து தாலி மாதிரி என்ன வச்சுக்கோங்க, தாலி. இது தாலி, இந்த இடம் தாலி. சரியா? இப்போ ஏதோ ஒரு அலைன்னு சொன்னால் இவ்வளோ மட்டும் வாரது ஒரு அலை. விளங்கிச்சா? ஒரு முடியும் ஒரு தாலியும் வந்தால் அது ஒரு அலை. சரியா? இல்லாட்டி இது இப்படி போகுதுன்னு வைங்க, அதே இதுக்கு சமனானதுன்னு சொல்லுங்கள். இந்த உச்சியிலேருந்து இந்த உச்சி மட்டும் சமன், இதுலேருந்து இது மட்டும் ஒரு அலையண்டு எடுக்கலாம். ஆனால் சரியானது என்னது? ஒரு முடியும் ஒரு தாலியும் வரும். சரியா? ஒரு முடியும் ஒரு தாலியும் வரணும். சரி தானே? இப்போ என்னென்ன பார்த்தோம்? இங்கேருந்து இங்கே எடுக்கலாம், இங்கேருந்து இங்கே மட்டும் ஒரு அலைன்னு சொல்லி எங்களுக்கு எடுக்கலாம். ஆனால் சரியான அலை எப்படி? இப்படி ஒரு முடி, இது ஒரு தாலி கொண்டு வரணும். இதுதான் அலை. இது வந்து உயரத்துக்கு என்ன சொல்ல நாங்கள் பேர்? வீச்சம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சரியா? இது என்னது? ஒரு அலையிட நீளம். இது ஒரு அலையிட நீளத்துக்கு நாங்கள் லெம்டான்ற எழுத்தை நாங்கள் பாவிக்கிறேன். சரியா? இந்த ஒரு அலை போகிறதுக்கு எடுத்த காலத்தை நாங்கள் டீன்னு சொல்கிறோம், ஆவர்த்தன காலம். ஒரு அலை செல்ல எடுத்த காலத்துக்கு நாங்கள் சொல்கிற பேர் வந்து என்னது? ஆவர்த்தன காலம். சரியா? மீடிரண்டு சொல்லி ஒரு வார்த்தைக்கு மீடிரண்டு சொன்னால் ஒரு செகண்டில் எத்தனை அதிர்வுகள் ஏற்பட்டுக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை அலை வந்திக்குது ஒரு செகண்டில் கொண்டு பார்க்க போகிறோம். விளங்கிச்சா? உதாரணத்துக்கு இப்படி இருக்குது. சரி, இப்போ இது ஒரு செகண்டுக்கு இவ்வளோ போயிட்டிங்கன்னு வைங்களே, எத்தனை நாளாக போயிட்டிக்குது? இங்கே மட்டும் ஒரு ஆள், இங்கே மட்டும் 2. அப்போ மீட்ரன் எத்தனை? 2. மீட்ரனுக்கான அழகு ஹெட்ஸ். சரியா? மீட்ரன் சொன்னால் ஒரு செகண்டில் எத்தனை அதிர்வு அப்படின்னு எத்தனை அலை போயிட்டிக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி. இதில் கதிக்கான சமன்பாடு. சரியா? கதி இதுக்கான சமன்பாடு உண்டு. இது V = F லெம்டான்னு சொல்லி. லெம்டான்னு சொன்னால் என்ன பார்த்தோம்? ஒரு இந்த அலையிட நீளம் எவ்வளோ ஆயிடுத்த லெம்டா. எஃப்னு சொல்கிறது மீட்ரன் பார்த்தோம். இப்போ நாங்கள் எத்தனை ஒரு செகண்டில் எத்தனை அலையை போகும்னு சொல்லி. சரியா? இது வேகத்தை அளக்கிறது எந்த அலை? மீட்டர் செகண்ட் -1 வேகம் இல்லாட்டி கதின்னு எடுக்கிறோம். சரியா? இப்போ இது கதிக்கானது என்னது? F லெம்டா. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து ஆவர்த்தன காலம் பார்த்தோம். ஆவர்த்தன காலம்னு சொன்னால் அலை ஒன்று செல்றதுக்கு எடுக்கிற நேரம். இது என்னது? கதி. எஃப்னு சொன்னால் மீடிரன், லெம்டன் ஒரு அலையிட நீளம். வீச்சம்னு சொல்கிறது இந்த அலை வந்து எவ்வளோ இடப்பெயர்ச்சி, உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அலையில் இது வந்து முடின்னு பார்த்தோம், இது தாலின்னு பார்த்தோம். இத்தனை ஒரு ஃபுல் அலைன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு ஃபுல் அலை. சரி, அது இல்லாமல் இதுக்கும் இடையில் உள்ளதும் ஒரு அலை நீளத்துக்கு சமனாக இருக்கும். இதுக்கும் இடையில் உள்ளதும் ஒரு அலை நீளத்துக்கு சமனாக இருக்கும். சரியா? அடுத்தது இன்னொரு அலைகிற யாருன்னு சொன்னால் மின்காந்த அலை. இந்த மின்காந்த அலைகளும் சரியா? மின்காந்த அலைகளும் இப்படி தான் இருக்கும். சரியா? மின்காந்த அலைகள் வந்து இயல்புகள் என்னது? இவங்க வந்து போகிறதுக்கு இவங்களுக்கு ஊடகம் ஒன்று தேவையில்லை. மின்காந்த அலைகளுக்கு செல்றதுக்கு என்னது? ஊடகம் ஒன்று தேவையில்லை. அதோட வேகம் என்னென்னு சொன்னால் என்ன வேகம்னு சொன்னால் 3×10⁸ m/s வேகத்தோடு தான் மின்காந்த அலைகள் செல்லும். காந்த புலத்தாலையும் மின்புலத்தாலையும் பாதிக்கப்படாது. அதுதான் மின்காந்த அலை. சரியா? மின்காந்த அலைகள். சரியா? என்னென்ன மின்காந்த அலைகள் இருக்குது? ஒன்றாவது கேமால தொடங்கும். காமா கதிர். சரி, அப்புறம் எக்ஸ் கதிர். அதுக்கப்புறம் கலியுத கதிர், யூவி கதிர். அதுக்கப்புறம் கண்ணால் பார்க்கக்கூடிய கட்புல எங்களுக்கு விளங்கக்கூடியது. சரியா? கட்புல ஒளி. அதுக்கப்புறம் எது? சோப்பு கலர் என்னது? செந்நிற கீழ்கதிர். அதுக்கப்புறம் நுண்ணலை. அதுக்கப்புறம் வானொலி அலை. இவர் வந்து பவர் கூட இங்கிட்டு போக சக்தி குறையும். சரியா? நினைவு வச்சுக்கோங்க, சக்தி
சக்தி யாருக்கு கூடைக்குதோ அங்கே அலைட நீளம் வந்து குறைவாக இருக்கும். என்னது? சக்தி கூடின இடத்துல அலை நீளம் குறைவாக இருக்கும். இந்த இடத்துல சக்தி கூட அவங்க அலை நீளம் குறை இப்படி நெருக்கமாக இருக்கும். இப்படி போக பெருசாவி கொண்டு போகிற மாதிரி வரும். என்னது இது இங்கன்னு சொல்கிறேன்? இங்கே சக்தி கூடு, இங்கிட்டு போக சக்தி குறையுது. அதனால் என்ன செய்யுது? லெம்டா கூடுது. சக்தி கூடினா லெம்டா குறையும். விளங்கிச்சா? இப்போ இதில் கேம கதிர் கேன்சர் எல்லாம் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. சரியா? எக்ஸ் கதிர் எக்ஸ்ரே எடுக்க பயன்படுத்துறது. கலியுத கதிர். சரியா? இந்த கலியுத கதிர் வந்து சூரியன்லேருந்து வர்றது. சரியா? இது வந்து கிருமி அழிக்கிறதுக்கெல்லாம் பாவிக்கிறது வந்து கலியுத கதிர். சரியா? அதோட வந்து கட்புலோலி எங்களோட கண்ணால் விளங்கக்கூடிய இது எத்தனைண்டா 690 நானோமீட்டரில் இருந்து சரியா 400 நானோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த கெப்தான் வந்து யாருன்னு சொன்னால் இந்த கட்புலோலி எங்களோட கண்ணால் விளங்கக்கூடியது. என்னென்ன கலர் விளங்கும்? விப்ஜியோர். வானவில்ல உள்ள 7 கலர்கள் விப். சரியா? விப்ஜியோர்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது என்னது? செந்நிற கீழ்கதிர். என்னன்னு சொன்னால் இது எப்படின்னு சொன்னால் ரிமோட்டுக்கு உள்ளது வந்து நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இங்கே இணைந்து ரிமோட்டை ஆன் பண்ணுறோம். ஆனால் இங்கே உள்ள டிவி வேலை செய்யுது. இதுக்கு காரணமும் என்னது? இந்த செந்நிற கீழ்கதிர். அதே தான் இன்னொன்று வந்து இது அதை மாதிரி கேமரா உண்டிக்கணும் வைங்க. செந்நிற கீழ்கதிர் போட்டு கேமரா உண்டு. அப்போ இதனால் யாராச்சும் நடமாறுனா அதில் அந்த மனுஷன் இப்படி உருவம் மட்டும் காட்டும். இல்லைங்க, ஒரு மனுஷன் உருவம் இப்படி ஒரு பூனை ஒன்ற மாதிரி உருவம் ஒன்று மட்டும் காட்டுற மாதிரி இருக்கும். சரி தானே? இது ஓகே. இது தானே என்னது? மின்காந்த திருசியம். மின்காந்த என்ன அதோட வேகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அடுத்து வந்து அது செல்றதுக்கு ஊடகம் ஒன்றும் தேவையில்லை. இதுவும் என்ன அலை ஆயிக்குது? குறுக்கலைகள் மாதிரி தான் இது மின்காந்த அலை. சரிதானே? இயல்புகள் காணப்படுது. என்னென்ன 3 இயல்பு? ஒன்று ஸ்ருதி. உள்ளீடு இயல்பு கேட்டால் ஒன்று ஸ்ருதி. அடுத்தது என்னது? பண்பு. அடுத்தது என்னது? உரப்பு. இது ஸ்ருதி மீடிரனில் தங்கியிருக்கும். மீட்ரன் மாறுற நேரம் ஸ்ருதி மாறும். பண்பு. இந்த பண்பு ஒளியிட வடிவம் இப்படி வடிவத்தில் போகுதா இல்லாட்டி இப்படி வடிவத்தில் போகுதா அப்படி வடிவத்தில். உரப்பு வந்து என்னன்னு சொன்னால் அலையிட வீச்சம். இது இவ்வளோ. அடுத்த அலைக்கு பாருங்கள், இது இதை விட கூட. இது விளங்கிச்சா? அந்த வீச்சத்தில் தங்கிக்குது. ஸ்ருதி எந்தியில் தங்கிக்குது, பண்பு எந்தியில் தங்கிக்குது, உரப்பு எந்தியில் தங்கிக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது கருவிகள் தெரியும் தானே? ஒளியில் உள்ள கருவிகள் இசைக்கருவிகள் இது என்னென்னது? ஒன்றது நரம்பு இல்லாட்டி இலைக்கருவி. என்னது? கிட்டார் மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது வந்து கொட்டட் கருவிகள். என்ன செய்கிற? தட்டுறது. என்னென்ன தட்டுறது? ரபான், தம்மட்டம், உடுக்கு அப்படி தட்டுறதுகள். அடுத்தது காற்றுக்கருவி. புல்லாங்குழல் இல்லைங்க, காற்றை வச்சுக்கொண்டு இயங்கக்கூடியது. சங்கு, புல்லாங்குழல் விளங்குச்சா? எக்காலம் அது எல்லாமே வரப்போகிறது. இந்த காற்றுக்கருவிகளில் வரப்போகுது. சரியா? அடுத்தது வந்து மனிதன் உண்டால காதால் கேட்கக்கூடிய ஒளியிட அளவு 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் ஒரு மனுஷன்ட காதால் கேட்கலாம். சரியா? இந்த 2 கெப்புளுக்குள் ஒளியை மட்டும் தான் மனுஷனால் கேட்கலாம். சரியா? யானைகளுக்கு இந்த 20 ஹெர்ட்ஸை விட குறைஞ்ச ஒளி கேட்குமா? அதே மாதிரி வௌவால், முயல் அதுகளுக்கெல்லாம் 20,000 ஹெர்ட்ஸை விட கூடின ஒளியும் கேட்குமா? வௌவால் வந்து இந்த 20 ஹெர்ட்ஸை விட கூடின ஒளிக்கு வந்து களி ஒளிண்டும் 20 விட குறைஞ்சதுக்கு வந்து கீழ் ஒளிண்டும் சொல்கிறாங்க. யானைகளுக்கு அதை கேட்கலாம். களி ஒளியாருக்கு கேட்கலாம். வௌவால், முயல் போன்ற ஆக்களுக்கு கேட்கலாம். வௌவால் அதை பயன்படுத்தி தான் உணவே என்ன செய்யுது? கண்டுபிடிக்குது. எப்படின்னு சொன்ன அந்த எப்படின்டா அந்த களி ஒலிக்கிறதால இப்போ வௌவாலுக்கு ராவைக்கும் கண் விளங்குறதில்ல. என்ன செய்யும்? அது சத்தம் போடுற நேரம் சத்தம் போய்ட்டு அந்த உணவில் பட்டு இப்படி தெரிச்சு வரும். விளங்கிச்சு? அப்போ அது எவ்வளோ தூரத்தில் அந்த உணவு வீக்குதுன்னு சொல்லி அதில் கண்டுபிடிக்கணும் போயிட்டு. இதை வச்சு கொண்டு தான் என்ன செய்கிறாங்க? களியொலியை வச்சு கொண்டு தான் கடல்கள் எல்லாம் ஆழம் பார்க்குறாங்க. என்ன செய்கிற? இங்கே செலுத்தினா போயிட்டு திரும்பி வர நேரம் எங்களுக்கு அது எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து கர்ப்பிணி தாய்மார்களில் வந்து ஸ்கேன் அதை எடுக்கிறதும் வந்து நெந்தியால் இந்த களியொலியை பயன்படுத்தி தான். சரியா? இது ஒரு கேள்வி பாருங்கள். இப்படி ஒரு ஃபுல் அலையும் இப்படி ஒன்று மேய்க்குது. சரியா? இப்போ 1வது கேள்வி, டீக்கும் ஈக்கும் இடையில் உள்ள தூரம் அலை பற்றி எந்த கணியத்துக்கு சமன்? இந்த டீக்கும் ஈக்கும் இடையில் உள்ளது எதுக்கு சமன்? நான் என்ன சொன்னேன்? இது தான் ஒரு அலை. அது இல்லாமல் இது இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கும் இடையில் உள்ள தூரமும் அதுக்கு சமனாக இருக்கும். 2 தாளிகளுக்கு இடையிலான தூரமும் சமனாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த டியும் ஈயும் யாருக்கு சமனாக இருக்கும்? லெம்டா அலை நீளத்துக்கு சமனாக இருக்கும். அது உண்மையாக எந்த எழுத்தால் காட்டப்படுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த எழுத்து? ஏலேருந்து சி மட்டும். அதுதான் கேள்வி. ஏலேருந்து சி மட்டும் தான் ஒரு அலை. அது உண்மையாக எதுன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு சொல்கிறாங்க, ஏசிக்கு இடையிலான தூரம் 20. ஏலேருந்து சி மட்டும் இடையிலான தூரம் தந்திக்குது உங்களுக்கு 20 மீட்டர். சரியா? இப்போ சொல்கிறாங்க வேகம் 8 மீட்டர் செகண்ட் -1. இந்த அலைட வேகம் 8 மீட்டர் செகண்ட் -1.
மீட்ருன்னு கேட்குறாங்க. என்ன சமன்பாடு? v சமன் f lambda. வேகம் 8, f வந்து கேள்வி, lambda 20. என்ன செய்யும்? 8 அங்கே போயிட்டு 20 என்ன செய்யும்? பிரிக்கும். 8 20 பிரிக்கும். பிரித்தா என்ன செய்யும்? விட வரப்போகுது.